பேர் அமுத சுகந்தி பாபு. நான் நேஷனல் தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாட்டிலேருந்து நான் கலந்துக்கிட்டு நேஷனல் லெவலில் 4 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து இண்டோர் மத்திய பிரதேஷில் நடந்தது. 21 26 வரைக்கும் நடந்துச்சு இந்த போட்டி. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த போட்டியில்? கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாள் நடந்துச்சு? இப்போ இண்டோரில் நடந்துச்சுங்கிறீங்க. தமிழ்நாடு சார்பில் நீங்கள் மட்டும் தான் போயிருந்தீங்களா, வேறு யாரும் கலந்துக்கிட்டாங்க? இதில் வந்து ஒரு 25 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. 25 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தான் செலெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சென்னையிலேருந்து செலக்ட் ஆகணும், அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் தான் நேஷனலுக்கு கொடுப்பாங்க செலெக்ஷன். ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. லேடிஸில் வந்து நான் மட்டும் ஒரு ஆள் கலந்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வின் பண்ணிருக்கீங்க, கோல்டு அச்சீவ் பண்ணிருக்கீங்க? 69 கேட்டகரி மாஸ்டர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 1, மாஸ்டர் 2, மாஸ்டர் 3, மாஸ்டர் 4 வரைக்கும் 40+, 50+, 60+, 70+ வரைக்கும் கலந்துக்கிறாங்க. நான் வந்து மாஸ்டர் 1 கேட்டகரியில் 69 kgயில் கலந்துக்கிட்டேன். உங்கள் அசோசியேஷன் கவர்மெண்ட் சப்போர்ட்லேருந்து எதுவும் போயிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஓன் சப்போர்ட் தானே? நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்களே தான் செலவு பண்ணிட்டு போகிறது. கவர்மெண்ட்லேருந்து இன்னும் எதுவும் சப்போர்ட் கொடுக்கலாம். இது பெடிஷன் எதுவும் வைக்கிறீங்களா கவர்மெண்ட்டுக்கு? ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுங்கெலாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து இன்னும் நல்லா மேலும் மேலும் பெரிய இடத்துக்கு போக முடியும். அப்போ தான் நாங்கள் வந்து இந்தியாவுக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்தது வந்து ஏஷியா பண்ணணும், வேர்ல்டு பண்ணணும், காமன்வெல்த் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்ல லெவலில் பண்ணி நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.